கேப்டன் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். கேப்டன் அவர்களை எதிர்கட்சி தலைவருக்கு உயர்த்திய ரிஷிவந்தியம் தொகுதியில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் களம் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது. கேப்டன் அவர்கள் ரிஷிவந்தி தொகுதியில் போட்டிட்டு அதிகப்படியான வாக்குகளை பெற்று தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார். பல்வேறு திட்டங்களை அவர் முன்வைத்து செயல்பட்டார். மக்களுக்காக அவர் பாடுபட்டார். சட்டசபையில் அவர் குரல் கண்ணீர் குரலாக ஒலித்தது. ஜெயலலிதா விஜயகாந்த் இடையே மோதல் ஏற்படுவது கூட அவர் தன்னந்தனியாக ஒரு சிங்கமாக ஜொலித்தார். மக்கள் மத்தியில் அந்த வீடியோவெல்லாம் பரவலாகி விஜயகாந்தின் புகழை மேலும் உயர்த்தியதை சொல்லலாம். அந்த வகையில் ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியலையும் அவர் முன்னெடுத்து வந்தார். ஏன்னா இருபொரு தலைவர்கள் மத்தியில் ஒரு சிங்கக்குட்டியாக வளம் வந்தால் சொல்லலாம். இடையில் அவர் மறைவு தேமுதிகவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அந்த தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் களங்காண்கிறார்.